தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். அதிகார எண்ணமும் ஆதிக்க சிந்தனையும் இருக்கிறவங்க இந்த அரசியல் இருக்கும்போது அவங்க என்னைக்குமே மக்கள் பக்கம் நின்று பேசவே மாட்டாங்க. என்னத்தையாவது பண்ணி எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்துடணும் அப்படின்ற அந்த மனநிலை தான் இருப்பாங்க தவிர அவங்க மக்களை எப்பவுமே ஒரு துச்சமா தான் நினைப்பாங்க. அதுலயும் இந்த அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்களோட அவங்களுக்கு எடுப்பா செயல்படுறவங்க இருக்காங்களே, அவனுங்க பாத்தீங்கன்னா மக்களை இன்னமும் ரொம்ப கேவலமாவும் கீழ்த்தரமாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க போடுற அந்த எலும்பு துண்டு. அதுக்கு சமீபத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கிய உதாரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசியல் விமர்சகர் அப்படின்ற பேர்ல இருக்கிற இந்த பொன்ராஜ் அப்படின்ற நபர். இந்த பொன்ராஜ் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்ற பேர்ல இந்த மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா நிறைய தடவை பேசியிருக்கிறாரு. அதுல அவர் ரொம்ப மோசமா பேசினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தமிழக பெண்கள் விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னது. வரமுறை இல்லாத திருக்குறி கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். நான் ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்ற பேர்ல அந்த கட்சி கொடுத்த அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு மக்களுக்கு எதிராக பேசுறதுன்றது ரொம்பவே அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை இல்லாத ஏதாவது ஒரு நாடு இருக்கா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா சொல்லுவோம், படிச்ச மாதிரி எங்கன்னா பேசுறே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த நல்லா படிச்சாலு இதுல ஹைலைட் என்ன, இவரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு அறிவியல் ஆலோசகரா இருந்த நபர். இவர் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் தற்போது தனி கட்சியை தொடங்கியுள்ளார். அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பேக்கரும்பு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி என கட்சியின் பெயரையும் அப்துல் கலாம் உருவம் பொறித்த கொடியையும் அவர் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகப்படுத்தினார். அப்துல் கலாம் பெயரில் கட்சி தொடங்கப்பட்டிருப்பதற்கு அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நல்லவேளை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இல்ல, இருந்திருந்தாங்கன்னா செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. ஏண்டா, ஒரு மக்களுக்காக தான் நம்ம செயல்படுறோம், மக்கள் பக்கம் நின்றுதான் நம்ம எல்லாத்தையும் பேசணும். ஆனா ஒரு படிச்சவன் எவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா பேசியிருக்கிறான். இதுல அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வி சேகர் அவர்கள். எஸ் வி சேகர் அவர்களும் நான் மக்கள் பணி ஆற்ற போறேன் அப்படின்னு மக்கள் பணி ஆற்றுறதுக்காக அரசியலுக்கு வந்துட்டு திமுக ஆதரவா பேசுற அப்படின்ற பேர்ல அந்த மக்களுக்கு எதிராக பேசிருக்கிறப்பல அதுல ஒரு +2 மாணவி வீட்டுல பாத்ரூம் வசதி இல்லாதனால இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக ஒரு புதர் பின்னாடி போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு நபரால் கற்பழிக்கப்பட்டு அவங்க கொலை செய்யப்படுறாங்க. அதை பத்தி எஸ் வி சேகர் அவர்கள் பேசும்போது அவர் நான் இந்த திமுக அரசுக்கு சப்போர்ட்டா பேசுறேன், முட்டு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல அவர் எவ்வளவு கேவலம் பேசியிருக்கிறாரு அப்படின்னா, தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப எங்க வீட்டுல பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் எடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நடக்கிற எல்லா பாலியல் குற்றத்துக்கும் நீங்க அரசியை குறை சொல்லவே கூடாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணையும் புதருக்கு பின்னாடி போனோம், தெருவுக்கு தான் லைட்டு போட முடியும், புதருக்கெல்லாமா லைட்டு போட முடியும் அப்படின்னு அருவருக்கத்தக்க வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு வீட்டுக்கு கழிவறை வசதி கூட இல்லாத அளவுக்கு இந்த அரசு அவங்களை வச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு அரசோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். ஒரு பெண் கழிவறை வசதி இல்லாதனால ஒரு புதருக்கு பின்னாடி போகும்போது ஒரு ஆள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதுவும் இந்த அரசோட மிஸ்டேக் தான். நாம இந்த மாதிரி பண்ணாலும் என்ன போது, அதிகபட்சம் நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க, உள்ள தூக்கி போட போறாங்க, வெளியே வர போறாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான் அவங்கள இவ்வளவு தூரம் செய்ய விடுறதுக்கான காரணமே. இது ஒரு அரசோட ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இதுல அரசு பக்கம் இருக்கிற தப்பு எல்லாத்தையும் மறைச்சு நான் அரசுக்கு சாதகமா பேசுறேன், ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமா பேசுறேன் அப்படின்ற பேர்ல மக்களை எந்த அளவுக்கு கொச்சையா பேச முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சையா பேசியிருந்தாரு எஸ் வி சேகர் அவர்கள். இதை விட கேவலம் என்ன தெரியுமா, இவங்களாவது ஒரு அரசியல்வாதியா அரசியல் பண்றாங்க, அதனால ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக இப்படி பேசுறாங்க. ஆனா ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசின அந்த வார்த்தைகள் அப்படின்றது பயங்கர ஷாக்கு. ஒரு 3 வயசு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சிட்டான். இதை பத்தி ஒரு மாவட்ட ஆட்சியர் பொது மேடையில ஒரு பப்ளிக் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 3 வயசு குழந்தையே விருப்பப்பட்டு தான் போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த 3 வயசு குழந்தை அவனை காரி துப்புனதுனாலதான் அவன் எமோஷன் ஆகி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டான். இதுல அந்த குழந்தைக்குமே விருப்பப்பட்டு போனதுனால அந்த குழந்தைக்குமே பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்கிறாப்ல. லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. அந்த குழந்தைய காரி துப்பனாலதான் அந்த குழந்தை பாலியல் கொடுமையே பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு படிச்ச ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி பேசுறது? 3 வயசு குழந்தை அது விருப்பப்பட்டுதான் இந்த மாதிரி செயல ஈடுபட்டுச்சு அப்படின்னா எனக்கு தெரியல. 3 வயசு குழந்தைக்கு முதல்ல இதை பத்தி என்ன தெரியும்னு கூட தெரியாது. முதல்ல 3 வயசு குழந்தைக்கு
தான் பெண்ணுன்றது கூட தெரியாது. ஆனா 3 வயசு குழந்தை விருப்பப்பட்டதுனாலதான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டது, ஆளாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும், அந்த குழந்தை அவன் காரு துப்பினாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் பேசுறது அப்படின்றது, இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு கேவலம். ஆளும் அரசுக்கு ஆதரவா பேசுறோம் அப்படின்ற பேர்ல மக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்கிறானுங்க இந்த மாதிரியான ஆட்கள். ஆக்சுவலா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களை தொடர்ந்து அது ஒரு கொலையா மாறுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆதிக்க மனப்பான்மை. அதாவது சொல்லுவோம்ல, நான் வந்துட்டு பெரிய ஜாதி, நான் வந்துட்டு பெரிய ஆளு, நான் பெரிய இவன், அதனால வந்துட்டு நீ எனக்கு அடங்கிதான் போகணும்னு ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை தான், அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் இந்த பாலியல் வன்கொடுமையில இருந்து அது கொலையா மாறுது. அதாவது ஒரு பொண்ணை போய் கற்பழிக்க முற்படும் போது அந்த பொண்ணு வந்து தன்னை பாதுகாத்துக்க அடிக்கிறது, திட்டுறது, எச்ச துப்புறது, அந்த தப்பிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் ஈடுபடுவாங்க இல்லையா? அப்படி ஈடுபடும் போது ஒரு பொம்பளை நீ ஒரு ஆம்பளைனா என்கிட்டே நீ இவ்வளவு வீராப்ப காட்டுற அப்படின்னு ஒரு கேஸ்ட் டாமினேட்டிங் மாதிரி இது வந்து ஒரு மேல் டாமினேட்டிங். இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இவனுங்க ஒரு பொண்ணை போய் கற்பழிக்க போகும்போது அவங்க வந்துட்டு உடனே ஒத்துக்கணும். அப்படி இல்லை, அவங்க வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இல்லை வந்துட்டு காரி துப்புனாங்க அப்படின்னா ஒரு மேல் டாமினேட்டிங், நான் ஒரு ஆம்பளை, நீ ஆஃப்டர் ஒரு பொம்பளை, நீ ஒரு பொண்ணு, நீ எப்படி என்ன போய் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற அந்த டாமினேட்டிங் திங்கிங் தான், அந்த மைண்டு தான் அந்த பாலியல் வன்கொடுமை வந்து கொலையா மாறுறது. இந்த டாமினேட்டிங் திங்கிங் அப்படின்றது அந்த செயலில் ஈடுபடுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் குற்றங்களை தொடர்ந்து கொலையில் ஈடுபடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது. இந்த செயல்களை சரிதான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அதுக்கு முட்டு கொடுத்து சரிதான் பேசுறான் பாத்தீங்களா, அவனுமே இந்த மாதிரியான அந்த டாமினேட்டிவ் திங்கிங்ல இருக்காங்க. அவனுக்கு எப்படி பேசுவானுங்க அப்படின்னா, ஆம்பளைனா அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வான், ஆம்பளை அப்படிதான் இருப்பாங்க, நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த இவனுங்க எல்லாம் பேசுனது. ஸோ இவனுங்க எல்லாம் இப்படி இருக்கிறனாலதான் இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே. ரெண்டாவது, இந்த அரசும் இந்த மாதிரியான வார்த்தைகள் விடும்போது அவனை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும். இப்படியான வார்த்தைகள் எப்படி, அதாவது என்ன ஒரு அரசு மக்களுக்கான அரசு தான், அந்த மக்களை பத்தி தப்பா பேசும்போது என் மக்களை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு அவங்களை அரெஸ்ட் பண்ணி டக்குன்னு உள்ள போடணும். ஆனா இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஆதரவா பேசும்போது அந்த மாதிரி லூஸ் டாக் விட்டான், ஒன்னும் பரவாயில்ல. இந்த அரசும் இந்த மாதிரி நாட்களை தண்டிக்காம விட்டதான் இந்த மாதிரி நாட்கள் தொடர்ந்து இப்படி பேசுறதுக்கான மிக முக்கிய காரணமே. இதனாலதான் பல பேர் இந்த மாதிரியான கருத்து சொல்லிட்டு தெரியுது, இந்த மாதிரி கருத்து சொல்றவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு தெரியுது. அதுல மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் செபாஸ்டியன் சைமன், அதாவது சீமான் அவர்கள். ஆக்சுவலா சீமான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொன்ராஜ் ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் சீமான் கிட்ட இந்த மாதிரி கேட்கும்போது அது தப்பான ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த தப்பான வார்த்தைக்கு சீமான் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறான் அப்படின்னா, அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டாரு அப்படின்னு பொன்ராஜ் சொன்னது சரிதான்ற மாதிரி முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறாப்ல. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. இப்படி பேசுறது ஒரு விபச்சாரி போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களை வந்துட்டு ஒரு ஆதிக்க மனப்பயனோட இருப்பாங்க அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் அந்த ஆதிக்க மனப்பான்மை இருப்பாங்கல்ல, அதுல மிக முக்கியமான நபர் பாத்தீங்கன்னா சீமான் தான். அப்படி முட்டு கொடுத்து பேசும்போது சீமான் என்ன சொன்னாப்னா, ஒரு தங்கச்சி சொல்லுது எனக்கு எங்க வீட்டுக்காரோட விஜய் தான் பிடிக்கும்னு எப்படி ஒரு தங்கச்சி சொல்லுது அப்படின்னு கேக்குறாப்ல. ஒரு தங்கச்சி சொல்லுது எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஏண்டா அறிவு கட்டவனே, நீ கூட தான் ஆரன் நிறுவனத்துல வந்துட்டு பொண்டாட்டி மாமா கெட்டவன் இல்லடி கேடு கட்டவன் அப்படின்னு நீ சொன்ன, அப்படின்னு நான் கேடு கட்டவனா? நீ கேடு கட்டவன் தான், நீ கூட தான் அந்த மாதிரி பேசியிருக்கிற. அந்த பொண்ணாவது ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசி நீ அரண் நிறுவனத்துல பேசின, அப்போ இதை என்ன சொல்றது? அவனு கெட்டவன்டி உன் கவுண்ட் வரல, அப்புறம் அப்படின்னா கேடு கெட்டவன். உன்னை கூட தான் உன்னை நீயே வீட்டுல வந்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டே இருக்கிற, நீ உண்மையிலேயே மாமா தானா அப்படின்னு திருப்பி உன்னை பார்த்து கேட்ட எப்படி இருக்கும்? இன்னொன்னு, விஜய் படம் போட்ட ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்லறத்தனமா வந்து பேசிட்டு இருக்கிற. ஏண்டா பாருங்க, இது என் தங்கச்சிய எப்படி எப்படி போட்டிருக்காரு பாருங்க. விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு முதல்ல ஓட்டு ஐடி இருக்கான்னு கூட தெரியாது, ஓட்டு போடுற வயசு இருக்குமான்னு கூட தெரியாது. என்ன சொல்றது, ஒரு மொட்டை கடிதாசியை தூக்கிட்டு வந்துட்டு இங்க பாருங்கன்னு காட்டுற மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறேன். எங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் மாதிரி பேசுறடா. எவனோ ஒருத்தர் சோசியல் மீடியால பேசுன்னு எடுத்துட்டு வந்துட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்ற அறிவு இருக்காங்கன்னா உனக்கு? இதுல வேற என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்தை பத்தி நீங்க பேசாதான், என் தம்பி அஜித்தை பத்தி நீங்க பேசாதா அப்படின்ற. ஏண்டா சிவகார்த்தியின் நாளைக்கே கட்சி ஆரம்பிச்சா நீ சிவகார்த்தியின் எவ்வளவு கேவலமா பேசுவோம், குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவோன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். இதே மாதிரி அஜித்தோட குடும்பத்தை எவ்வளவு கேவலமா பேசணும் அப்படின்றதும் ஊரறிஞ்ச ஒரு விஷயம் தான். சில பேர் அஜித்தை தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள்
8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசி செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய். நாய் அயோக்கிய பேர்களா? இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளுக்கு பேசிட்டு போய் கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, அப்படியே பூட்டிக்கிட்டு உள்ள தீ வச்சு கொளுத்தி விட்டு பண்ண அயோக்கிய பையன். எல்லா பையன் உடம்பு முடியல 1000 அயோக்கிய பையன் மொட்டையடிச்சுட்டு திரியா. 1001 கிடாய வெட்டுறேன். நான் பக்கத்துல இருந்தா அவனையும் சேர்த்து வெட்டிருப்பேன் நேர்ந்துக்கிட்டு. தமிழ்நாடு முழுவதும் அஜித் தலை வாழ்க அப்படிங்கிற பதாக வைக்கிறான். அஜித் தமிழனா? வெக்க மானம் சூடு சொரணை இருந்தா அஜித்துக்கு பதாக வைப்பானா? சிந்திச்சு பாருங்க. அஜித் படம் ரிலீஸ் ஆகுது, லண்டன்ல கத்துறான் தலை அப்படின்னு கத்துறான். யோசிங்க. சாயந்தரம் போய் அவனை தூக்கிட்டு வாங்கடா. சாயந்தரம் ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. எந்த ஊர் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா அண்ணா நான் வந்து ஹைதராபாத். ஓங்கி எந்திரிச்சு பொல்லான்னு ஒரு அறை விட்டான். நான் ஹைதராபாத்துக்காரனுக்கு இங்க என்ன புடுங்குற வேலை? ஏன் தேசிய இனத்துல நடிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையா? 4 மணி நேரம் டைம் தர்றேன். உன் குடும்பத்தெல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ள ஊருக்கு விரட்டி விட்டுறணும். நீ யாரு இவன் அப்படின்னு பார்க்கணும். நம் தேசிய இனத்தை சேர்ந்த பிள்ளையா என்பதை நீங்கள் கண்டு உணரணும். எல்லாருக்கும் கை தட்டக்கூடாது. இங்க இருக்கிற தமிழனை விட வெக்கக்கேடு மானக்கேடு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் தமிழனா, அஜித் தமிழனா, பிரபுதேவா தமிழனா, அர்ஜுன் தமிழனா? எல்லா கேவலத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப நீ வந்து என் தம்பி சிவகார்த்தியனை பத்தி பேசுறீங்க, என் தம்பி அஜித்தை பத்தி பேசுறீங்க. இதோ நாளைக்கு சிவகார்த்தியன் வந்து கட்சி ஆரம்பிட்டுமே. கட்சி ஆரம்பிச்சா நீ அவனை என்னென்னலாம் கேள்வி கேட்பான், அவன் குடும்பத்தை எப்படிலாம் கேட்பான்னு தெரியாதா? ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினி எவ்வளவு கேவலமா பேசணும்னு தெரியாதா? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் எவ்வளவு கேவலமா பேசணும்னா தெரியாதா? நீ நம்ம யோகிய புண்ணாக்கு மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஓடு வா, என் செல்போன் எடுத்து பாரு. உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு. அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து ஏண்டா நீ பொது மேடையிலையும் பொது வீரையும் நீ கேவலம் பேசாதா? இப்ப ரீசெண்டா கூட பேசுறதே, இலவசமா மிக்சி கொடுத்தா வாங்கிட்டேன், இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வாங்கிட்டேன், இலவசமா அதை கொடுத்தா வாங்கிட்டேன், இலவசமா இதை கொடுத்தா வாங்கிட்டேன், நாளைக்கு இலவசமா புள்ள கொடுப்பா வாங்கிக்கிறியா அப்படின்னு கேக்குறியே. நீலாம் சோத்தத்தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? இல்ல இலவசத்தை பத்தி முதல்ல நீ பேசலாமா? அதெல்லாம் உழைக்கிறவன் பேசணும், சொந்தமா கட்சி ஆரம்பிச்சவன் பேசணும், உழைச்சி மக்களுக்கு உதவி பண்ண பேசணும். நீ எப்படா பேசுவ? நீ கடைசியா எப்ப உழைச்சன்றது கூட ஞாபகம் இருக்காதடா. உழைப்பு அப்படின்னா உனக்கும் உன் கூட இருக்கணும் ஒண்ணுமே தெரியாது. நீ எல்லாம் இலவச பத்தி என்ன மயிருக்கு நீ எல்லாம் பேசுறன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ மானமுள்ள தமிழன் தானே? இங்க பாரு, நான் ஒண்ணு கேக்குறேன். மிக்சி கொடுத்துட்டா வாங்கிட்டா, பெருமையா வாங்கிட்டா. டிவி கொடுத்துட்டா பெருமையா வாங்கிட்டா. சேலை கொடுத்துட்டேன் பெருமையா வாங்கிட்டேன். வேட்டி கொடுத்தேன் பெருமையா வாங்கிட்டேன். அரிசி கொடுத்தேன் பெருமையா வாங்கிட்டேன். இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? எவ்வளவு மானங்கட்ட செயல் உனக்கு தெரியுதா தெரியலையா? டே சாத்தான் சைக்கோ. ஸ்கீம் அப்படின்றது மக்களுக்காக அரசு கொடுக்கறது. அவங்களோட அடிப்படை தேவையை அரசு பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட தேவையை அவங்க தொடர்ந்து பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக அரசு மக்களுக்காக கொடுக்குற ஸ்கீம்டா. அதையே போட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிற. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இவன் பேச பேச கீழே இருக்க அந்த தம்பிங்க இருக்காங்களா, அவனுங்க கைத்தட்டி ரசிக்கிறானுங்க. நீ நல்லா யோசிப்பாரு. இந்த அரசு கொடுக்குற ஸ்கீமால் ஏதோ ஒரு வகையில உங்க வீட்டு பெண்கள் பயனடைஞ்சு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ரேஷன்ல நீ இப்போ அரிசி வாங்குறல்ல, இப்போ வெளில விற்கிற 60 ரூபா அரிசியை இப்ப நீ கடையில வந்துட்டு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்குறல்ல, வெளில விற்கிற சர்க்கரையை ரேஷன்ல கம்மியா வாங்குறல்ல, அதே மாதிரி உங்க வீட்டு பெண்கள் வந்துட்டு இந்த லேப்டாப் வாங்குறது, சைக்கிள் வாங்குறது, ஏன் அரசு கொடுக்குறது இலவச புத்தகம் முத கொண்டு இருக்குல்ல, இதுவுமே இலவசம் தான். இப்போ ஏதோ ஒரு வகையில இந்த அரசோட ஸ்கீம்ல உங்க வீட்டு பெண்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில பயனடைஞ்சு இருப்பாங்க. அப்போ அப்படி பயனடைஞ்ச அந்த பெண்களை பார்த்துதான் இந்த நாய் கேக்குது, இலவசமா புள்ள கொடுத்தே வாங்கிப்பியா அப்படின்னு. ஆனா உங்க குடும்பத்து பெண்களை தான் அசிங்கப்படுத்தினான்னு தெரியாமலேயே நீ கைத்தட்டி ரசிக்கிறனா, நான் உங்களை மாதிரி கேவலமான ஒரு ஜென்மங்களை பார்த்ததே கிடையாது. மக்களை எப்பயுமே ஒரு கேவலமான ஒரு சிந்தனையோட நினைக்கிறவனால மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இவன் இப்ப இல்ல, எல்லா பொது மேடையிலும் பாத்தீங்கன்னா அவன் பேசும்போது மக்களை வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசுறது, முக்கியமா பெண்களை எந்த அளவுக்கு அவனோட வார்த்தைகளால் இழிவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து இவன் இழிவா தான் பேசிட்டு இருக்கிறான். பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு.
திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. இப்ப கூடவே படுத்திருக்கிறாரு. என்ன கதை இது? மண்டிட்டு நிக்கல, மண்டிட்டு கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாக்கப்படுத்துச்சு. மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணியவாதிகள் எங்கவே படுத்திருக்கிறீங்க. என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அதுலயும் ஏழைகள் அவங்க எப்படியா தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அதுல வந்துட்டு நீங்க பேசுற இந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்கறான், ஒப்பம் கொடுப்பானா காசு, மொத்தா கொடுப்பாடா காசு அப்படின்னு சொல்லி மேடையில கேக்குறியே. என்ன பண்ணலாம்? படிக்கணும், ஒப்பம் கொடுப்பான காசு, ஓத்தா கொடுப்பான. பைத்தியக்கார பையன் மகனே, டாக்டருக்கு படிச்சுட்ட. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க தான் பல வருஷமா உழைக்கவே இல்லையே, 2 பிள்ளைங்களை வந்துட்டு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்துட்டு படிக்க வைக்கிறல்ல, ஒன்னாவது ஓகே உன் ஒய்ஃபோட அக்கா பையன் ஓகே அதை விட்டுரு, உன் பையன் ஒருத்தன் இருக்கிறான்ல அவனையும் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நீ பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற. அப்போ யாரு அப்பம் கொடுத்தா யார் ஆத்தா கொடுத்த காசு நீ படிக்க வைக்கிற? நீ தான் உழைக்கவே இல்லையோ, உனக்கே தான் அந்த காசு. ஏன்டா நீ மட்டும் திருநிதி வாங்கி ஓசியில உன் பிள்ளைங்கள 50 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைப்ப. ஆனா இங்க ஏழை மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைங்க எப்படியாவது படிச்சு முன்னேறி வந்து நம்மளோட குடும்பத்தை முன்னேற்றி கூட்டு போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா உனக்கு நக்கல் மாரியா இருக்குல்ல. டே அவங்க உழைச்சதானடா அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. உன்ன மாதிரி திருநதி எடுத்து இலவசமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஓசியில வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓசியில இலவசமா நீ சொல்ற அந்த இலவசமான வாழ்க்கையை வாழல. அவங்க உழைக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. அதுல நீ என்னடா நீ என்னமோ உழைச்சு அவங்க கொடுக்குற மாதிரி சொல்றான். அவங்க உழைச்சு உனக்கு கொடுக்குறாங்க, அந்த திருநிதினம் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. நீ தானே திருநிதினம் உன் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிற. அவங்களும் வாண்ட வந்து பிச்சை எடுக்கலையே, ஐயோ சீமான் அவர்களே எங்க பிள்ளையை படிக்கிறது காசு பண்ணி வாண்ட பிச்சை எடுக்கிறாங்க. நீ தானடா எங்க போனாலும் வந்துட்டு திருநிதி இந்த உண்டியில வச்சுக்கிட்டு ஐயோ காசு கொடுங்க, நான் சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கும் நான் சொகுசான கார்ல போறதுக்கும் என் பிள்ளைங்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் எனக்கு பணம் வேணும், காசு கொடுங்க அப்படின்னு திருநிதி வாங்கி நீ படிக்க வைக்கிற. ஆனா உன்கிட்ட யாரும் வந்து கேட்கல. அவங்க உழைக்கிறாங்க, அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவங்க பிள்ளைங்கள் படிச்சு பெரிய ஆளா வந்து நாளைக்கு அவங்க குடும்பத்தை முன்னேற்றி கூட்டு போறாங்கடா. ஆனா அவங்க படிச்சு முன்னேறி வந்து வேலைக்கு போய் உழைச்சிதான் சம்பாதிப்பாங்க தவிர உன்ன மாதிரி திருநிதி வாங்கி ஓசியில வாழ மாட்டாங்க. நீ சொன்ன பத்தியா இலவசமா புள்ள கொடுப்பான், அது நீ வாங்கிப்பே அப்படின்னு பேசும்போது உன்னை அங்கேயே நிக்க வச்சு வாயிலேயே செருப்பை கழட்டி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீமானோட அந்த பாலியல் கும்பல் பண்ண அந்த பாலியல் குற்றங்களை பத்தி நான் கடைசி ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன பேசுறானுங்க அப்படின்னா, நீங்க என்ன திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்களா, நீங்க வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, நீங்க என்ன தெலுங்கா, அதனாலதான் நாம் தமிழர் கட்சி பத்தி இப்படிலாம் பேசுறீங்களா, ஏன்டா எச்ச பொறுக்கி நாய்ங்களா, உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்கடா. எனக்கு தெரியலடா எப்படா இந்த மாதிரி இவ்வளவு ஈனத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீங்களா எப்படா உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதாவது அவன் கட்சியில இருக்கிற சிவராமன் அப்படின்றவன் 8வது படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட ஒரு 13 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறாங்க. அந்த கேஸ் சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளியில் NCC முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய குற்றவாளியான சிவராமன் என்பவன் சிக்கிவிட்டான். இவன் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருந்தவன். இப்போது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இவனோடு சேர்த்து பள்ளி நிர்வாகிகள் 10 பேரும் சிக்கியுள்ளனர். இதயத்தை நொறுக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, குற்றவாளிகள் எப்படி சிக்கினர் என்பதை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் மாஜி நிர்வாகியான சிவராமனும் சுதாகர் என்பவனும் தான் இந்த கொடூர காரியத்தை செய்தவர்கள். இவர்கள் 2 பேரும் பள்ளிக்கு சென்று NCC மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். சில வாரம் முன்பு 1000க்கும் மேற்பட்டவர்கள் படிக்கும் சம்பவம் நடந்த தனியார் பள்ளிக்கும் சிவராமன் சென்றார். மாணவிகளுக்கு NCC பயிற்சி அளித்து வருவதாகவும் தங்கள் பள்ளியில் முகாம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டான். நிர்வாகமும் அவனுக்கு ஒப்புதல் அளித்தது. திட்டமிட்டபடி கடந்த 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பள்ளியில் NCC முகாம் நடைபெற்றது. மொத்தம் 17 மாணவிகள் அதில் பங்கேற்றனர். எல்லா நாட்களிலும் அவர்கள் பள்ளியிலேயே தங்கியிருந்தனர்.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் கொடூரன்கள் சிவராமனும் சுதாகரும் மாணவிகளிடம் அத்துமீறி நடந்திருக்கின்றனர். இரவு நேரங்களில் மாணவிகளை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர். தினமும் மாணவிகள் நரக வேதனையை அனுபவித்தனர். ஒருத்தர் 2 பேர் அல்ல, முகாமில் பங்கேற்ற 17 பேரில் 13 மாணவிகள் பாலியல் தொல்லையை அனுபவித்தனர். ஒரு பக்கம் பெற்றோர் நொறுங்கி விடுவார்களே என்ற பயம், இன்னொரு பக்கம் சிவராமன் சுதாகரின் மிரட்டல். இப்படியே தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் மாணவிகள் தவித்தனர். 9ஆம் தேதி முகாம் முடிந்தது. பயிற்சி என்ற பெயரில் வெறியாட்டத்தை முடித்துவிட்டு சிவராமனும் சுதாகரும் கிளம்பினர். மாணவிகளின் நரக வேதனை தொடர்ந்தது. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஒரு மாணவி பெற்றோரிடம் சொன்னாள். நிலை குலைந்த பெற்றோரும் உறவினர்களும் பள்ளிக்கு வந்து நிர்வாகத்திடம் இது பற்றி முறையிட்டனர். பள்ளி நிர்வாகம் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று முதலில் மழுப்பியது. முகாமில் நடந்தது பற்றி விசாரிக்க மறுத்துவிட்டது. இதற்கிடையே அந்த மாணவிக்கு உடல்நிலை பாதித்தது. முதற்கட்ட பரிசோதனையில் அந்த மாணவி கர்ப்பமடைந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதும் பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. மாறாக கர்ப்பத்தை கலைக்க பப்பாளி, அன்னாசி பழங்கள், எள் உருண்டை சாப்பிடுங்கள் என்று கொடூர மனநிலையுடன் டிப்ஸ் கொடுத்தனர். இது பெற்றோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனே சைல்டு கேர் மூலம் நடந்த சம்பவம் பற்றி பெற்றோர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை துவக்கினர். பாதிக்கப்பட்ட மாணவி முகாமில் நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னாள். மற்ற மாணவிகளிடமும் விசாரணை நடந்தது. அவர்களும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி கதறினர். அப்போதுதான் 17 பேரில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம் உறுதியானது. இதையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீசில் அறிக்கை அளித்தனர். டிஎஸ்பி, எஸ்பி என உயரதிகாரிகள் விசாரணையில் களமிறங்கினர். சிவராமனும் சுதாகரும் சேர்ந்து மாணவிகளை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததை போலீசார் உறுதி செய்தனர். இந்த சம்பவம் பற்றி போக்சோ உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவத்துக்கு துணை போனதாகவும் சம்பவத்தை மறைத்ததாகவும் பள்ளி நிர்வாகிகள் மீதும் வழக்கு பாய்ந்தது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த ஸ்கூல்ல போய் சொன்னதுக்கு இவனுக்கு என்ன பண்ணிட்டானா, அந்த கட்சி பேர் வச்சு நாம் தமிழர் அப்படின்ற அந்த கட்சி பேரை வச்சு இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னீங்கன்னா நாங்க உங்கள்கிட்ட காலி பண்றோம், நான் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைய மிரட்டினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மாக்கு இவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, நீங்க கருவை கலைச்சிருங்க, இந்த பப்பாளி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த கரு கலைஞ்சிரும், இதை பத்தி நீங்க வெளியில சொன்னீங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கலாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தையும் அந்த குழந்தை வீட்டுல இருக்கவங்களே மிரட்டி இருக்கிறானுங்க. அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு தான் இருக்கும், 8வது படிக்கிற பசங்க. கிட்டத்தட்ட 13 பெண்களுக்கு நீங்க பாலியல் தொல்லை கொடுத்த இந்த விஷயம் பெருசாகி சிபிஐ வரைக்கும் போயிருக்கு. ஆனா இவங்க என்ன கேட்கறானுங்க அப்படின்னா, நீ பக்கத்துல இருந்து பாத்தியா, ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்கறானுங்க. ஏன்டா கேவலமான கேடுகட்ட முண்டாங்களா, ஒரு சிபிஐ வந்து என்கொயரி வச்ச ஒரு விஷயத்த நீ ஆதாரம் கொடுன்னு கேட்கறனா, உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான ஜென்மத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீ எல்லாம் சோத்தான் திங்குறீங்களா, சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியாடா? எனக்கு தெரியல. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து இல்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க அக்கா குழந்தைங்களோ உங்க அண்ணன் குழந்தைங்களோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தன்னு சொல்லும் போது நீ உங்க குழந்தைகிட்ட கேட்பியா, எங்க ஆதாரத்தை காட்டு, இல்ல நீ என்ன டிஎம்கேவா, இல்ல உங்க அண்ணன் குழந்தையோ இல்ல உங்க அக்கா குழந்தையோ வந்து உன்கிட்ட சொல்லும் போது உங்க அண்ணன் பார்த்து உங்க அக்கா பார்த்து நீங்க என்ன இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது விளக்கா பிடிச்சுங்க அப்படின்னு கேட்பியா? நீ கேட்டாலும் கேட்படா. ஏன்னா உன் மூளை ஃபுல்லா இருக்கிறது அந்த கேவலமான அசிங்கம். நான் தான் சொன்னல, நீங்க சாத்தான மாதிரி பல வருஷம் ஆகுதுன்னு. ஒரு சிபிஐ அளவுக்கு போன ஒரு கேஸே உனக்கு தெரியலனா நீ அவ்வளோ தத்தி முண்டமா இருக்கிறன்னு அர்த்தம். ஒரு குழந்தைய கற்பழிச்சு 13 குழந்தைகள் பாலியல் தொல்லை கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறேன். ஏதோ பேர் ஆதாரம் இருக்கு, காமிச்சாச்சு. இப்ப என்ன உடனே ரோஷம் வந்து நீங்க போய் சூசைட் பண்ணிக்கிறியா இல்ல தூக்குல தொங்கிறியா? என்னடா லூசாடா நீங்க எவ்வளவு கேவலமா இருக்கீங்கன்றது நாளுக்கு நாள் ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுட்டே தான் இருக்கிறீங்க. உங்க கட்சியில இருக்க சிவராமன்ற ஒரு முக்கியமான நபர் போலியான என்சிசி கேம்ப் நடத்தி 13 குழந்தைங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அதுல ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி வச்சிருக்கிறான். இந்த ஒரு விஷயம் சிபிஐ வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்க இன்னொருத்தன் 2021 எலெக்ஷன்ல சட்டமன்ற எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டா நின்ன கே கருணாகரன் அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும் மாட்டிருந்தது அப்படின்னா அந்த கட்சியில இருக்க பல பேர், ஏன் சீமானை கூட மாட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை அவன் டெலிட் பண்ணான்னு இவனையும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஒரு தத்தி முண்டமானே வாழ்ந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி உங்க கட்சியில தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளராக இருக்கக்கூடிய சக்திவேல்
ஒரு ஐடி கம்பெனி நடத்தி, அந்த ஐடி கம்பெனி எதுக்கு செயல்படுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங், அவங்க பேசுற அந்த வீடியோ ஆடியோஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த ஐடி விங்கா செயல்படுவாங்க இல்லையா, அவங்களோட கருத்துக்கு ஆதரவு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி போறது. அந்த மாதிரி ஐடி கம்பெனி பிளஸ் நாம் தமிழரோட ஐடி விங் அப்படின்னு ஒண்ணு நடத்தி சக்திவேல்ன்றவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா, அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ற பல பெண்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, கஷ்ட காலத்துல உதவுற மாதிரி பணம் கொடுத்து உதவி, அவங்களால எப்ப கொடுக்க முடியாது அப்படின்ற சூழல் வருதோ அப்போ அந்த பெண்கள் கிட்ட போயிட்டு, எனக்கு இப்பவே அந்த பணத்தை கொடு, இல்லைன்னா என் கூடயும் கட்சிக்காரங்க கூடயும் படு அப்படின்னு ஓப்பனா செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கான். இதை அந்த கம்பெனில வேலை செஞ்ச பெண்கள் வந்துட்டு ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாங்க, பணம் கொடுத்து உதவுற மாதிரி உதவி, எங்களை இந்த மாதிரி தப்பா பயன்படுத்த அவங்க முயற்சி பண்ணாங்க, தப்பா பயன்படுத்தவும் செஞ்சாங்க. இன்னொன்னு, இவனுக்கு மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில இருக்க பல முக்கிய பிரமுகர்களுக்கு, முக்கிய புள்ளிகளுக்கு இந்த மாதிரி பெண்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு இவன் கம்பெனில வேலை செய்யற பெண்களை இவன் தவறா கைட் பண்ணி இந்த மாதிரி அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்களுக்கு அவன் இந்த மாதிரி கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்த்தான் அப்படின்னு அந்த கம்பெனில வேலை செஞ்ச பெண்களே வெளியில வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. அதாவது இப்போ எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி அதுக்காக ஒரு விங் மாதிரி, ஐடி விங் மாதிரி எங்கள் ஆஃபீஸில் ஃபுல் ஒர்க்குமே அவங்களுக்காக தான் போயிட்டு இருக்குது. அந்த வாய்ஸ் வந்து மாடுலேஷன் பண்ணுறது. இவர் அந்த கட்சியில் இருக்காரா? அவங்க இருக்காங்க. அண்டு நிறைய பேருக்கு அந்த உறுப்பினர் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சிக்கான வேலை தான் போயிட்டுருக்கு. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கட்சியிலேயே நிறைய பேருக்கு வந்து பொண்ணுங்க தேவைப்படுது, அங்கேயும் ஒன்று நான் அனுப்புகிறேன். இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க, அவங்க பிளேஸில் வந்து உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு வந்து அவர் சீண்டலை விடையும் அடுத்தவங்களுக்கு அனுப்புறதுல சொல்லும்போது எனக்கு இதில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு வந்து ஃபஸ்ட் திங் வந்து என்னோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இங்கே சப்மிட் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அதை வாங்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக அவேர் ஆக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அண்டு அந்த நாள் வந்து எனக்கு புரியாத மாதிரி நடித்த நாள்லாம் முடிஞ்சிட்டு அந்த நான் ஒரு குவிட் பண்ணுற டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு செப்டம்பர் டைமில், செப்டம்பர் 2024 இந்த வருஷம் தான், அப்படியே வந்து அவரோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க பக்கத்தில் நான் உட்காடுறேன். அந்த லேப்டாப் பார்க்கும்போது ஒரு பான் இமேஜ் வந்து வீடியோஸ் மாரி நான் பார்க்குறேன். நான் திரும்பிடுறேன். மேபி அவர் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு போல இருக்குது. நம்ம வந்தோன்னா மூடிடுவாரன், திரும்புகிறேன். ஆனால் அவர் வந்து அது எனக்காக தான் டிஸ்பிளே பண்ணுறாங்க. என்னன்னு தெரியுதா நீ பார்த்தல அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக தங்கலாம், வி கேன் ஹேவ் செக்ஸுங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி, குற்றாலம் போகலாம், எங்கே வேணால் நம்ம போகலாம். அதேமாதிரி நீ அவங்க கூடயும் கோஆப்ரேட் பண்ணணும், கட்சி ஆளுங்களுக்கும் தேவைப்படும், நீ கோஆப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் நீ பண்ணினா உன்னை இன்னும் நல்ல பொசிஷனுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அசோசியேட் ஆக்குவேன், உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வந்து நிறைய தருவேன், உன் கெரியர் பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை, லைஃப் ஃபுல்லாக நீ செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது வந்து இதை விட எப்படி டேரெக்டாக சொல்கிறது, நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. இப்போ இவனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க, உங்களை எந்த மாதிரி உங்களை வந்து கொடூரமாக அந்த பலாத்காரத்தில் ஈடுபட்டான்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட்க்கு இது பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டான். ஸோ இது வந்து வெளில சொல்ல முடியல என்னால். நம்ம வேண்டான்னு சொன்னாலுமே அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை. அவரோட வயசுக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம். அவரோட வயசுக்கு நான் ஒரு பொண்ணு வயசுன்னு சொல்ல போனால், அந்த ஏஜுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணுன்றத ஒரு அருவருப்பான ஒரு விஷயம்னா, அது வந்து அப்போலாம் நியூலி மேரிடுன்றதால இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஓரல் செக்ஸ் பண்ண வீடியோ வந்து காட்டி அவர் மட்டும் கவர் ஆகலை அந்த விஷயத்தில், நான் மட்டும் தான் அதில் கவர் ஆகிருக்கேன். அதை மட்டும் காட்டி நீ தான் இதில் கவர் ஆகிருக்கேன்னு தெரியுது, இதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இதுக்கப்புறம் தான் நீ இன்னும் க்ளோஸாக இருக்கணும், எப்படின்னா நீ ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கியோ அது எல்லாமே நான் பண்ணுவேன், இதை நீ வெளில இன்னும் சொல்லவே கூடாது, இதில் இன்னும் தெளிவாக இருக்கேன், நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இதில் நான் வரவே இல்லை, நீ யாருக்கு பண்ணியிருக்க கூட தெரியாது, இது ஃபஸ்ட்டு நான் வந்து சேஃபாக இருக்கேன், ஸோ வந்து உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விருப்பமே இல்லாமல் அழ வச்சு தான் என்னை வந்து இதுவே பண்ணார். அவங்களே வந்து நார்மல் கால் பண்ண மாட்டாங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெக்கார்டிங் பண்ண முடியாத மாதிரி இது பண்ணுறது, ஃபோன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, எம்ப்ளாயீஸ் கூட பேசாமல் வச்சுருக்கிறது, அப்புறமா வந்து கேமரா வாய்ஸ் கேமரா வச்சு அவங்களோட கஷ்டம், பண தேவை, இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட் சொல்லிட்டு எல்லாமே மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களால எப்படிலாம் வந்து எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எப்படிலாம் வந்து அவங்கள
கரைச்சி இது பண்ண முடியுமோ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறது. இப்படி பல பெண்களை ஏமாற்றுன குற்றத்துக்காக சக்திவேல்ன்றவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஒரு தத்தி முண்டமான ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. அதே மாதிரி அவன் கட்சியில இருக்கிற ஒருத்தன் டியூஷன் சென்டர் நடத்தி அங்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த பெண் குழந்தைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட 30 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். இதுவும் தெரியாத ஒரு தத்தி முண்டமா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. இவனுங்க இதோட நிப்பாட்டாம அடுத்த லெவலுக்கும் போயிட்டானுங்க. ஒரு இலங்கை பெண் ஜனனி அப்படின்ற ஒரு பெண்ணை வச்சு இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, நல்ல வசதியான ஒரு பணக்கார குடும்பத்துல இருக்கக்கூடிய பையன் கூட பழக விட்டு அவங்க க்ளோஸா அந்தரங்கமா பேசின இந்த வீடியோக்கள், ஆடியோக்கள், போட்டோஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணை வச்சு ஹனி ட்ராப் பண்ணிடுறாங்க. அதாவது நல்லா க்ளோஸா பழக விடுறது. அதுக்கப்புறம் அந்த ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டு குடும்பத்துக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்க வீட்டு பையன் இந்த மாதிரி தப்பாலாம் என்கிட்ட பேசியிருக்கிறான், அதனால இதை நான் வெளியில சொல்லாம இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஹனி டிராப் வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பணம் தரலன்னா என் பின்னாடி ஒரு பெரிய கட்சியே இருக்கு, அந்த கட்சி வச்சு உங்களை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், காலி பண்ணிவிடும் அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் இருக்கு. அந்த கட்சி ஆஸ் யூஷுவல் நாம் தமிழர் கட்சி தான். ஆக்சுவலா உயம்கொண்டால விஜயலட்சுமின்ற ஒரு 64 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியானவங்க. அவங்களோட கடையில வேலைக்கு போய் அவங்க பையனையே மடக்கி அவங்க வந்துட்டு ஹனி டிராப் பண்ணி கடைசியில போயிட்டு அவங்க கிட்டேயே இந்த மாதிரி உங்க பையன் வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறான், இதை வந்துட்டு நான் வெளில சொல்லாம இருக்கணும்னா நீங்க எனக்கு வந்துட்டு 50 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற 3 பேர், சுதாகர், சேந்தன், ராஜேஷ்குமார் அப்படின்ற 3 பேரு அந்த ஒரு வயசான லேடி அடிச்சு 50 லட்ச ரூபாய் கேட்டு மிரட்டி இருக்கிறானுங்க ஹனி டிராப் பண்ணி. இப்போ இது எல்லாம் தெரியாத ஒரு தத்தி உண்டமான வாழ்ந்துட்டு இருக்கிற இவனுக்கு எல்லா வகையிலையும் எந்த அளவுக்கு ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியான கொடுமைகள் பண்ண முடியுமோ எல்லா வகையிலும் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இலங்கை பெண் ஜனனி அப்படின்ற பெண்ணை வச்சு இந்த ஹனி டிராப், அதாவது இந்த செக்ஸ் ஒர்க்கர் மாதிரி செயல்பட வச்சு பணம் கறக்குற அந்த வேலைக்கு மூளையா செயல்பட்டது இந்த துரைமுருகன், இந்த சாட்டை துரைமுருகன், இந்த யூடியூப் சேனல் நடத்துறான்ல அவன் தான். அவனும் அந்த பொண்ணும் பேசின ஆடியோலாம் இருக்கு. அதுல ஆக்சுவலா அவன் அசிங்கமா பேசுறதுனாலதான் நான் ஏற்கனவே சொன்னால கட் பண்ணியிருந்தேன். இப்போ வேற வழி இல்லை, உனக்கு புரியணும்னா இப்படிதான் இருக்கும்னா அந்த ஆடியோ நீங்க முழுசா கேட்டுதான் ஆகணும். பேசாம நமக்கு இருக்க திறமைக்கு நான் அரசியல் இறங்கிறவா, என்ன சொல்றீங்க? 1 வீக்ல ஒரு வீடியோ எடுப்பு உங்களுக்காகவே அமுச்சு விட்றேன். நான் தேடுறேன், இன்னும் கொஞ்சம் தேடிட்டு இன்னைக்குள்ள அமுச்சு விட்றேன். இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ செல்ல தேவடியா முண்டனி வந்தாதான் போவேன். சோ இந்த வேலையை அவன் பண்ணிருக்கிறான். இன்னொன்னு, இந்த துரைமுருகன் ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு இழிப்பிரிவான ஒரு மனிதரா வாழ்ந்துட்டு இருக்கிறான், பேசுறான் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். அவனை துரைமுருகனை பாத்தீங்கன்னா மஞ்சப்பொடி மாமா, சாட்டை மாமா அப்படின்னு சொல்லி செல்லமா பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த மஞ்சப்பொடி மாமா, சாட்டை மாமான்னு கூப்பிடுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவன் தொழிலே அதுதான். ஸ்ரீவைகுண்டம் பக்கம் போயிட்டு அவனை விசாரிச்சிங்கன்னா தெரியும். இப்பதான் ஒரு யூடியூபர், இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற யூடியூபர் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இப்பதான். நீங்க ஸ்ரீவைகுண்டம், இந்த திருச்சி சைட்லாம் நீங்க போய் அவனை பத்தி விசாரிச்சிங்க அப்படின்னா புட்டு வைப்பாங்க. அவன்கிட்ட ஒரு ஆமா பெண்களை வச்சு ஒரு புரோக்கர் தொழில் செஞ்சு ஒரு மாமா தான் அவன் அப்படின்றது நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த பொழப்புக்காக சேலத்துக்கு போயிட்டு சீட்டு நடத்துறேன் அப்படின்ற பேர்ல பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான். ஒரு சீட்டு நடத்தின ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை மொத்தமா சீரழிச்சு ஒரு அம்மா பொண்ணோட வாழ்க்கையுமே இவன் நாசனப்படுத்தணும் தான் இந்த துரைமுருகன் அப்படின்றவன். இதெல்லாம் போயிட்டு ஸ்ரீவைகுண்டம் இந்த திருச்சியில போய் விசாரிச்சாலே உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயமே தெரிஞ்சிடும். அவனோட ஆரம்ப காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணா, அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் என்னெல்லாம் பிராடத்தனம் பண்ணான் அப்படின்றது அங்க போய் விசாரிச்சாலே தெரிஞ்சிடும். இவன் எப்போ இந்த கட்சிக்குள்ள வந்தானோ அப்போல இருந்து இந்த பாலியல் குற்றங்களை ரொம்பவே தைரியமா செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, கேஸ் எல்லாம் வேணா நம்ம பாத்துக்கலாம், நமக்கு என்ன பயமா அப்படின்னு ரொம்ப தைரியமா இந்த பாலியல் குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்த கட்சியில ஹுமாயூன் ஒருத்தர் இருக்கிறான்ல, இந்த ஹுமாயூன் மேல பாத்தீங்கன்னா பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடத்தினா, இவன் வந்து ட்ரெக்கிங் எல்லாம் கூட்டு போறன்ற பிள்ளைங்களை பாலியல் ரீதியா துன்புறுத்தல் நடத்தினா அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த சுபாதேவி அப்படின்றவங்க இவன் மேல வந்துட்டு குற்றச்சாட்டே வச்சிருக்காங்க. இதோ இனிமானம் கார்த்தி, அவன் ஒரு பொண்ணை காதலிச்சு கர்ப்பமாயிட்டானு அந்த பெண்ணும் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மறுபடியும் வாபஸ் வாங்க வச்சாங்க, அது வேற விஷயம். அப்பா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆள் வந்து அவன் அசிங்கம் தானே படுத்துவா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்ப்பா. என் மெசேஜை பார்த்துட்டு பாக்கியா கால் பண்ணியிருக்கான். அவன் நேற்று ஈழத்தமிழர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அதனால என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பாத்துங்க, நீங்க உங்க சைட்ல இருந்து யாருக்கிட்ட பேசணுமோ, எந்த போராளிகள்கிட்ட பேசணுமோ பேசுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் சீமான் அவர்களை பத்தி சொல்லவே வேணாம். இலங்கையில இருக்க யாழ்மதின்ற பெண்ணை கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்தி அவங்களோட சொத்தை அபகரிச்சு அவங்ககிட்ட பணம் பறிச்சு அவங்கள துரத்தி விட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு
தேன்மொழி அப்படின்ற பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் யாரு பாலுமகேந்திரா முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்து கடைசியில இவங்க எல்லாரையும் கழட்டி விட்டு கல்வியோடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் தெரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. தஞ்சாவூர்ல சைமன் அவர்கள் ஒரு கேஸ்ல மாட்டினாரு. ஆக்சுவலா இப்ப ஏன் நான் சைமன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா கேஸ் சைமன் தானே ஃபைலா இருக்கு. தஞ்சாவூர்ல என்ன கேஸ் ஃபைலா இருக்கு அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு கரகாட்ட அமைப்பாளர். இந்த ஒவ்வொரு ஊர் திருவிழாவுக்கு இந்த கரகாட்டக்காரில் கூட்டு போவாங்க இல்லையா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த வேலை பண்ணவர் தான் சைமன் அவர்கள். அப்படி அந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது தஞ்சாவூர்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வழிப்பறியில ஈடுபட்டதா தஞ்சாவூர்ல இவர் பேர்ல கேஸே இருக்கு சைமன் மேல. வழிப்பறினா தெரியும்ல, இந்த சங்கிலி பறிப்பு, இந்த போறவர்களை மிரட்டி பணம் பறிக்குது, இந்த வேலையை போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே பண்ணிருக்கிறாப்ல. இதுக்காக தஞ்சாவூர்ல மாட்டி இருக்கிறாப்ல. அக்கா இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் போயிட்டு ஒரு படிக்காத நபர்கிட்ட சொன்னா கூட அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா நம்ம ஆதாரத்தோட காட்டுறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இவனுங்க இவ்வளவு கேவலமா இருக்கிறானுங்க, இப்போ இவனுங்களுக்கா நான் போய் சப்போர்ட் பண்ண அப்படின்னு காரி துப்புறானுங்க. ஏன்னா அவங்க வீட்டுல பெண்களோ பெண் குழந்தைகள் பொம்பளைங்களா இருக்கிறதுனால இனிமே இவனுங்க சவாசமே வச்சுக்கூடாது அப்படின்னு காரி துப்புறானுங்க. ஆனா படிச்ச இளைஞர்கள் பல பேரு இவ்வளவு ஆதாரத்தோட காட்டியும், ஏன் சிபிஐ வந்து என்கொயரி வச்சும் கூட இவனுங்க கேட்கறது ஆதாரம் தான் காட்டுங்க, நீங்க என்ன தெலுங்கா, நீங்க என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்களா, நீங்க என்ன டிஎம்கே கரண்ட காசு வாங்கிட்டீங்களா, நீங்க என்ன விளக்கு பிடிச்சீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. எனக்கு தெரியலடா. இந்த கட்சியில இருக்கிற பல பேருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும். கண்டிப்பா அந்த குழந்தைகள் ஒரு 5வது 6வது 7வது கண்டிப்பா படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கே பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களும் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, ஏன் அம்மா கூட இருப்பாங்க. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டு பெண்ணுக்கு, அதாவது ஸ்கூல் போற அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த குழந்தைகிட்ட எப்படியா கேட்ப, நீ என்ன டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டியா, நீ என்ன வந்துட்டு என்ன சொல்ற தெலுங்கா அப்படின்னு கேட்பியா. எனக்கு தெரியல. உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிக்கிட்ட, அதாவது சொன்ன இந்த சக்திவேல்னு ஒருத்த வந்துட்டு ஐடி கம்பெனி நடத்தி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்களுக்கு சப்ளை பண்ண பத்தியா, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளும், ஏன் உனக்கு கல்யாணம் ஒய்ஃப் இருப்பாங்களே அவங்களே வந்து உன்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்பியோ, நீ என்ன தெலுங்கா, இன்னும் நீ இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேட்பியா. இல்லைன்னா நீ இந்த மாதிரி அவன் கூட இருக்கும்போது இல்லை அவன் உனக்கு செக்ஸ் டார்ச்சர் பண்ணும்போது யாரும் உன் கூட இருந்து விளக்கு பிடிச்ச ஆதாரத்தை காட்டுன்னு கேட்பியா. இல்லைன்னா இந்த உயங்கொண்டால வந்துட்டு ஒரு 64 வயசு அம்மா வந்துட்டு அடிச்சு இந்த ஹனி ட்ராப் பண்ணி செக்ஸுவல் ஹனி ட்ராப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்க முயற்சி பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க வீட்டுல இருக்க அம்மாவோ யாரோ வயசானவங்க வந்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ கேட்பியோ, நீங்க என்ன இந்த மாதிரிலாம் சொல்றீங்க, நீங்க என்ன தெலுங்கா டிஎம்கே கிட்ட காசு வாங்கினா கேட்பியோ. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இல்ல உலக அரசியல் வரலாற்றிலேயும் முறையா ஒரு கட்சியோட தலைவன்ல இருந்து அந்த கட்சியில இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் செக்ஷுவல் அபியூசரா இருக்கிறது இந்த கட்சி தான். ஆக்சுவலா பல கட்சிகள் பல குற்றங்கள் நடக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை அடிச்சாங்க, கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருட்டு செயல் ஈடுபட்டாங்க அப்படி நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கட்சியில இருக்கிற எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஆனா உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியில இருக்க தலைவர்ல இருந்து ஒரு கட்சி தலைவருக்கு, இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க போட்டு யூடியூப்ல இருந்து என்டிகே சீஃப் சீமான் அப்படின்னு போட்டு சீமான் கேஸ்ன்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரதே இந்த ரேப் கேஸ் தான் வரும். அதே மாதிரி என்டிகே மெம்பர்ஸ் ரேப் கேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ நான் சொல்றது நீ எதையுமே நம்பவே வேணாம். ஆனா உன்கிட்ட போன் இருக்குல்ல, இந்த வீடியோல காட்டின இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த வீடியோ கிளிப் எல்லாத்தையும் கூகுள் இமேஜ் சர்ச்ல போய் போட்டு சர்ச் பண்ணி பாரு, இது உண்மையா, இந்த ஆள் பேசுறது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு சந்தேகத்துல போய் பாருறா. இங்க நீ யார் சொல்றதையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உன்னோட அறிவுக்கு உன்னோட சிந்தனைக்கு ஆராய்ந்து உட்பட்டு அதுல போயிட்டு ஆராய்ஞ்சு இதெல்லாம் உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் இவங்க சொல்றது சரியா இருக்குமோ அப்படின்னு முதல்ல செக் பண்ணி பாரு. இன்னொன்னு, இந்த குற்றச்செயல்ல ஈடுபட்ட அத்தனை பேரும் இன்னுமா அந்த கட்சியில தான் பயணிச்சுட்டு இருக்கிறான். எங்க உன் கட்சியில போய் கேளு பார்ப்போம். எங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு, எங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி பாலியல் ரீதியா அந்த பாலியல் குற்றச்சாட்டு ஈடுபட்டவன எப்படி நீங்க கட்சியில வச்சிருக்கலான்னு எங்க போய் கேளு பார்ப்போம். அப்படிலாம் உன்னால கேட்கவே முடியாது. நீ கேட்டனா நாளைக்கு அந்த கட்சியில நீ இருக்க மாட்ட. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த குற்றத்தை வேணாலும் செஞ்சுக்க, அதுக்கு கட்சி பேரை நீ எப்படி வேணாலும் பயன்படுத்திக்க, எனக்கு வருமானத்தை கொடுத்துரு. ஆக்சுவலா இந்த தவறுகள் எல்லாமே அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தெரிஞ்சதான் நடக்குது. அப்படி தெரிஞ்சு நடக்கும்போது சீமான் என்ன பண்ணுவாருன்னா, மறைவுமா இருக்கிற வரைக்கும் எனக்கு வருமானத்தை நீ கொடுத்துட்டு நீ என்ன வேணா பயன்படுத்திக்கணும். அதனாலதான் அந்த கட்சி பேரை எல்லா இடத்துலயும் போய் பயன்படுத்தி இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரி மிரட்டுறது, முக்கியமா இந்த பாலியல் குற்றங்கள்லாம் போய் சப்போர்ட்டா நிற்கிறது. இந்த விஷயம் எப்போ பெருசா வெளியில தெரிஞ்சு பெருசா வெடிக்குதோ அப்பதான் அவனை கட்சி விட்டு நீக்கணும். தர அது வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு பணம் கொடுத்துரு அப்படின்னு பணத்துலதான் குறியா இருப்பான் இந்த ஆள். இன்னொன்னு, யாரு வீட்லயும் நடக்கனாலதான் உங்களுக்கு அதோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியல. நாளைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு தெரியல, நீங்க வந்துட்டு அண்ணன் தானே ஆசைப்பட்டாரு, அண்ணனுக்காக நாங்க இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு
நீங்க நினைச்சாலும் நினைக்கலாம். ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஒரு 8வது படிக்கிற பசங்க ஒரு 12, 13 வயசு தான் இருக்கும். அவங்கள வந்துட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்தினாங்க, கர்ப்பமாக்கிட்டான்னு ஆதாரத்தோட சிபிஐ கேஸ் வந்ததுக்கே ஆதார் இருக்கான்னு கேக்குறேன்னா, அப்போ இந்த மாதிரி கேவலமானவனை என்ன பண்ண முடியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆனா இந்த கட்சிக்கு போனதுக்கு அப்புறனோட சிந்தனைகள், அந்த பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மாறி போச்சு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அவன்கிட்ட பேச்சு வழக்குல ஒன்று சொன்னேன், என்னடா இந்த கட்சியில இருக்கணும் இந்த மாதிரி பண்றானுங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது பாடுறா அப்படின்னா, அவன் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றான், அவ யோக்கியமானலாம் இருக்க மாட்டா, அவ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டா, எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவளால முடியுது அப்படின்னு கேட்கறான். அதாவது இந்த கட்சியால ஒரு பெண் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த அவன்கிட்ட பேசும்போது, நம்ம கட்சியில இருக்க ஒருத்தரால ஒரு பெண் பாதிக்கப்பட்டாங்களா, இது எவ்வளவு பெரிய அசிங்கம்னு அவன் யோசிக்கல. அவன் என்ன சொல்றான்னா, அதை எப்படி இவ போய் அந்த ஸ்டேஷன்ல சொல்லுவா, அதை எப்படி இவ போய் கமெண்ட் பண்ணுவான்னு, அவ யோகியமா, அவ பொறப்பு சரியான்ற அளவுக்கு அவன் பேசுறான். சோ அந்த கட்சிக்குள்ள போனாலே அவங்களோட சிந்தனையே இப்படிதான் இருக்குது. யோசிச்சு பாருங்கடா, உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கு, உங்களோட பெண் குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, உங்க வீட்டுல மனைவி இருக்காங்க, உங்க வீட்டுல அம்மாலாம் இருக்காங்கடா. இவனுங்க எல்லா கேட்டகரியிலும் குற்றத்தை செஞ்சு வச்சிருக்கானடா. ஒரு டியூஷன் சென்டர் நடத்தி அதுல பாலியல் குற்றம் பண்றானுங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட பாலியல் குற்றம் பண்றானுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்களை கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்களை கூட்டி கொடுத்து அதுல ஒரு பாலியல் குற்றம் பண்றானுங்க, ஹனி ட்ராப் பண்ணி ஒரு வயசான அம்மாவை அடிச்சு அதுல ஒரு பாலியல் குற்றம் பண்றானுங்க. இப்படி எல்லா வகையிலும் பண்றாங்க. ஆக்சுவலா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, நீ கடைசி வரை திருந்த மாட்டா அப்படின்றது நல்லாவே புரிஞ்சுட்டேன். ஆனா அந்த வீட்டுல இருக்க பெண்கள் இதை பத்தி தயவு செஞ்சு யோசிக்கணும். அவன் திருந்த மாட்டான், அவனை விட்டுருங்க. ஆனா இந்த கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்புல இருக்க எவனாவது உங்க வீட்டுக்குள்ள வரான், இந்த மாதிரி ஓட்டு கேட்டு வரான் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்க வீட்டு வாசல்ல ஒட்டி வைங்க, எங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் பெண்கள் உள்ளார்கள், அதனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள் வர வேண்டாம் அப்படின்னு தயவு செஞ்சு போஸ்டர் ஒட்டுங்க. அதுக்கான ஆதாரம் தான் இதெல்லாம். இவனுங்க இவ்வளவு கேவலமான குற்றச்செயல் ஈடுபட்டு இவருங்க தான் சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும். அப்படிலாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில அந்த கட்சி தலைமை ஒருங்கிணைப்பான் சீமான்ல இருந்து முக்கிய பொறுப்பு அத்தனை பேர் எவனும் உயிரோட இருக்க முடியாதுரா. இன்னொன்னு, இவனுங்க ஏன் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறானுங்க அப்படின்னா, இவங்க தான் உழைக்கிறதே கிடையாதுல்ல, வெறும் அந்த திருநிதியை வாங்கி அதுல நல்லா குடிச்சு கொழுத்து போய் திரியறதுனால வேலைக்குன்னு எதனா போனோம் அப்படின்னா அந்த மைண்ட் மாறும், ஐயோ குடும்பத்தை காப்பாத்துன்னு எதாவது ஒண்ணு இருக்கும். இவனு தான் வேலைக்கே போறது இல்லையா, இவனுக்கு கடைசி எப்ப வேலைக்கு போனாலும் அவனுக்கு ஞாபகமே இருக்காது. சோ அந்த வேலைக்கே போகாம திருநிதி காசை வச்சு குடிச்சு கொழுத்து போய் திரியறதுனால இவனுங்களாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, நீ ஏமாந்துட்டு இருக்கிற, இப்பயாவது தெளிவாவது திருந்து அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. இதுல நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோட ஆதரவு சீமான் அண்ணனுக்கு தான், என் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்படின்னு. நீ யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடுத்துருப்ப, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ மைண்ட்ல தெளிவா வச்சுக்க, நீ இந்த மாதிரி அவனுங்களுக்கு இந்த திருநிதி இந்த ஆதரவு எல்லாம் கொடுக்கறதுனால ஏதோ ஒரு பொண்ணோட ஏதோ ஒரு குழந்தையோட வாழ்க்கைய சீரழிக்கிறதுக்கு நீ ஒன்னையே அறியாம உறுதுணையா இருக்கிற அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்க. அதை விட முக்கியமா, அந்த இடத்துல உன்னோட பொண்ணையோ, உன்னோட அக்கா அண்ணன் தம்பிங்களோட பொண்ணுங்களையோ, உன்னோட அக்கா தங்கச்சிங்களையோ, உன்னோட ஒய்ஃபையோ இல்லை உன்னோட அம்மாவையோ வச்சு நீ யோசிச்சு பாரு, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை அந்த கட்சிக்காரங்க பண்ணா நாம சும்மா இருப்போமா அப்படின்னு யோசிச்சு முடிவெடு. நான் இப்பவும் சொல்றேன், ஆக்சுவலா நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்புக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா அது ஒரு குடும்பத்தை நீ சீரழிக்கிறதுதான் அர்த்தம். நாம தெரியாதனமும் ஒரு அசிங்கத்தின் மேல காலை வச்சுட்டோம் அப்படின்னா, ஆமா எஸ் நாம வந்துட்டு ஒரு அறியாமலையோ தெரியாமலையோ ஒரு அசிங்கத்தின் மேல காலை வச்சுட்டோம் அப்படின்னா நாம அந்த அசிங்கத்தை கழுவி விட்டு தான் வரணுமே தவிர, இல்ல நான் காலை வச்சுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல நான் அசிங்கத்தை தின்னுவேன் அப்படின்றது அது அதை விட அசிங்கம். ஒரு தப்புக்கு நீங்க வந்துட்டு துணை போறது அப்படின்றது கேவலம்.